அன்பான பண்பான ஜீவர்களே, இன்று நாம் காணவிருப்பது பகவத்கீதையின் 11வது அத்தியாயம் ஆகும். இங்கு அர்ஜுனன் பகவானை பார்த்து அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பகவானும் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காட்டுகின்றார். அதனால்தான் இந்த அத்தியாயத்துக்கு விஸ்வரூப தரிசன யோகம் என்ற பெயர் வந்தது. மிக உயர்ந்ததும் மறைத்து காப்பாற்றத்தக்கதும் அத்தியாத்ம கருத்துகள் கொண்டதுமான தங்களது உபதேசத்தால் என் அஞ்ஞானம் அழிந்தது. பரமேஸ்வரனே, நீங்கள் உங்களை பற்றி கூறிய ஞானம், ஈஸ்வரத்தன்மை, சக்தி, பலம், வீரியம், தேஜஸ் அனைத்தையும் உணர்ந்தேன். இவற்றோடு கூடிய ஈஸ்வர சுரூபத்தை காண விளைகிறேன் என்கிறார் அர்ஜுனன். மேலும், பிரபுவே, என்னால் அந்த ஈஸ்வர உருவத்தை பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அந்த அழிவற்ற சுரூபத்தை என்னை தரிசனம் செய்ய வையுங்கள் என்கிறார். என்னுடைய இந்த ஆசை உண்மையானது, தீவிரமானது என்று நீங்கள் கருதினால் நான் தகுதியுள்ளவன் ஆவேன். ஸ்ரீ பகவான் அர்ஜுனனை பார்த்தா என்னுடைய சதஸ் 100, சகஸ்ரய 1000 தெய்வீகமான உருவங்களை பார் என்கிறார். ஆதித்யர்கள் 12 பேர், அஷ்டவசுக்கள், 11 ருத்ரர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், 49 மருத்துக்கள், இவர்களை என் உருவத்தில் பார். இந்த அகில பிரபஞ்சத்தையும் உயிருள்ளவை உயிரற்றவை என என்னுடைய ஒரு அம்சத்தில் தாங்குகின்றேன். ஆனால் என்னை நீ தரிசிப்பதற்கு இந்த ஊனக்கண்கள் முடியாது. எனவே தெய்வீக பார்வையை தருகிறேன் என்று சொல்லி தன் யோக பலத்தினால் ஒரு விதமான யோக சக்தியை அர்ஜுனனுக்கு அளித்தார். அதனால் உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனித்திறன் அர்ஜுனனுக்கு உண்டாயிற்று. ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அகில பிரபஞ்சத்திலும் நடைபெறப் போகின்றவற்றை தெய்வீக பார்வை என்னும் கருவி மூலமே அறிய முடியும். முதல் நடு முடிவு அற்றவராக, அதாவது முதல் என்பது உற்பத்தி, நடு என்பது இருத்தல், வளர்தல், தேய்தல், மாறுதல் என்ற 4 விகாரங்கள், முடிவு என்பது அழிவு ஆக முதல் நடு முடிவு அற்றவராக, 6 விகாரங்கள் அற்றவராக, எண்ணற்ற தோள்கள் உடையவராக, சூரியன் சந்திரனை கண்களாக கொண்டவராக, தீ போன்ற முகம் உடையவராக, வெப்பத்தினால் இந்த உலகத்தை வாட்டுபவராகவும் பார்க்கிறேன். பலம், ஒளி, திறமை, சக்தி பகவானிடம் அளவற்று இருப்பதால் அனந்த வீரியன் என்கிறார். விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே உள்ள இடைவெளி எல்லா திசைகளிலும் உங்கள் ஒருவராலேயே நிறைந்திருக்கின்றன. மூவுலகும் பயத்தால் நடுங்குகின்றன. தேவர்களும் மகரிஷிகளும் சித்தர்களும் உயர்ந்த துதிகளால் உங்களை துதிக்கிறார்கள். மரிசி, அங்கீரஸ், பிருகு போன்றவர்கள் உங்களை துதிக்கிறார்கள். 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வே தேவர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், 49 மருத்துக்கள், பித்ருக்கள், கந்தர்வர்கள், யஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் எல்லோரும் உங்களை பார்க்கிறார்கள். பல முகங்கள், புஜங்கள், வயிறு, முகங்கள், கண்களை நான் பார்க்கிறேன். பகவானுடைய சொரூபத்தை பார்த்து தாம் தைரியத்தையும் அமைதியையும் இழப்பதாக கூறுகிறார் அர்ஜுனன். திக்கு திசை தெரியவில்லை என்கிறார். நான் பிரபாவத்தை நேரடியாக பார்த்துவிட்டேன். தயவு செய்து இந்த சொரூபத்தை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். மேலும், கண்ணா, திருதராஷ்டிர குமாரர்கள் அனைவரும் ஒருவர் மீதமின்றி உங்கள் வாயில் நுழைந்து அழிவதை பார்க்கிறேன். அவர்களுடன் சேர்ந்த அரசர் கூட்டமும் நுழைகிறது. பீஷ்மரும் துரோணரும் கூட உங்கள் வாயில் புகுகிறார்கள். கர்ணனும் உள்ளே புகுகிறான். நம் கட்சியில் உள்ள சிறந்த வீரர்களும் நுழைகிறார்கள். சிலர் தூள் தூளான தலைகளுடன் பல்லிடுக்கிகளில் சிக்கி காணப்படுகிறார்கள். ஆறுகள் கடலில் போய் விழுவது போலவும், விட்டில் பூச்சிகள் பறந்து வந்து நெருப்பில் விழுவது போலவும், சூர வீரர்களாக பக்தர்களும் தம் முகத்தில் உள்ள ஜோதியில் எரியச் செய்து
தாங்களும் ஜோதிமயமாகி ஒன்றிவிடுகின்றனர். உங்களுடைய பயங்கரமான ஒளிகள் உலகம் முழுவதையும் மிகுந்த வெப்பத்தினால் நிரப்பி வாட்டுகின்றன. பகவானே, உங்களுக்கு நமஸ்காரம். ஆதி புருஷரான உங்களை பற்றி தெளிவாக அறிய விரும்புகிறேன். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், நான் எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்யும் மகா காலனாக இருக்கிறேன். நீ போர் புரியாமல் இருப்பினும் எதிரிப்படையில் இருக்கின்ற எவரும் பிழைக்கப் போவதில்லை. யுத்தம் செய்யாவிட்டாலும் எல்லோரையும் நானே அழிப்பது உறுதி. ஆகவே யுத்தத்தில் இருந்து நீ விலகக்கூடாது. என்னுடைய கட்டளையை ஏற்று யுத்தம் புரிவதுதான் நன்று என்கிறார். எதிரணியை பற்றி சொன்னவர் அர்ஜுனன் அணியை பற்றி எதுவுமே கூறவில்லை. காரணம், அர்ஜுனன் உற்சாகமாக போரிட வேண்டும் என்பதற்காகத்தான். நீ எழுந்திரு, புகழை பெற்றுக்கொள், பகைவர்களை வென்று தானியங்களும் செல்வங்களும் நிறைந்த அரசை அனுபவிப்பாயாக. நீ நிமித்த காரணமாக மட்டும் இரு என்பதன் மூலம் அர்ஜுனனுக்கு வெற்றி உறுதி என்கிறார். மாய்ப்பது நான், நிமித்தம் மட்டுமே நீ என்கிறார். மேலும் நீ சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், துச்சலையின் கணவர், கர்ணன், பகதத்தன், பூரீஸ்வரஸ், சல்லியன் எல்லோரையும் ஐயமின்றி வெல்வாய். எனவே போர் புரி என்கிறார். பின்னர் அர்ஜுனன் பகவானை பலவாறு புகழ்கிறார் என்ற அளவிலே இத்துடன் முடித்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.